கோட்டாபயவே மூல காரணம் நீதிமன்றில் உண்மைகளை முன்வைத்த தேசபந்து தென்னகோன். அனுர தலைமையிலான ஆட்சி எதிரணிகளை அழைத்து கம்மன்பில திட்டம் சதி திட்டம். ரஷ்யாவை தாக்கி வரும் சுனாமி அலைகள் பல பகுதிகளில் அவசர நிலைமை பிரகடனம். நிறுத்தப்பட உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம். ரஷ்ய சுனாமி அலை இலங்கைக்கு சுனாமி ஆபத்தா வெளியான முக்கிய அறிவிப்பு. தள்ளுபடி செய்யப்பட்ட கோட்டாபயவின் வழக்கு யாழ்ப்பாணத்திற்கு சென்று சாட்சியம் அளிக்க உத்தரவு. ரஷ்யாவின் சகலின் பகுதியில் உள்ள செவரோ குரல்ஸ் நகரத்தை 4வது சுனாமி அலை அடைந்துள்ளது. இதன்போது மின் இணைப்பு சேதமடைந்ததை அடுத்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இதற்கு முன்னர் ஏற்பட்ட 3வது அலை மிகவும் கடுமையானதாக இருந்தது எனவும் இந்த நிறைவு சேதத்தை ஏற்படுத்தியது எனவும் அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த 4வது அலை பலவீனமானது தான் எனவும் அதனால் பெரிய சேதங்கள் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. 3வது துறைமுக உட்கட்டமைப்பை சேதப்படுத்தியதுடன் முழு சிறிய கடலையும் கடலுக்குள் இழுக்கப்பட்டது. அதேபோது ஜலசந்தியில் இருந்த சில கப்பல்கள் கரை ஒருங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை குறித்த பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கை தொடர்வதாகவும் கம்சட்கா அருகே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு பிறகு செவேரா குரில் சுனாமி எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டு சுனாமி அபாய மண்டலத்தில் இருந்து அனைவரும் வெளியேற்றப்பட்டதாகவும் முன்னர் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ரஷ்யாவின் குறித்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் மற்றும் சுனாமியின் விளைவுகள் காரணமாக அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த நிலுவையில் உள்ள பிணை மனு மீதான உத்தரவை கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர அறிவிக்க முடிவு செய்துள்ளார். குறித்த வழக்கு நேற்று இடம்பெற்ற நிலையில் அவர் இந்த முடிவை வெளிப்படுத்தியுள்ளார். முன்னாள் ஸ்ரீலங்கா அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷவின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து தான் செயல்பட்டதாகவும் தனது சொந்த விருப்பப்படி எதையும் செய்யவில்லை என்றும் தேசபந்து வாதிட்டுள்ளார். போராட்டத்தின் போது அதிபர் செயலகத்தில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தன்னை கைது செய்ய திட்டம் இருப்பதாக கூறி தேசபந்து தென்னகோன் இந்த முன்பிணை மனுவை சமர்ப்பித்திருந்தார். இந்த நிலையில் சட்டத்தரணி தெரிந்த விக்ரமநாயக்கவின் ஆலோசனையின் பேரில் மூத்த சட்டத்தரணி அஜித் பத்ரன தென்னகோன் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதன்படி தேசபந்து தென்னகோன் தனது பிணை மனுவில் அச்சம்பவத்தை தடுக்க எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் மேற்கு மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த துணை காவல் கண்காணிப்பாளராக அப்பகுதியில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய உத்தரவுகளை வழங்குவதன் மூலம் தனது அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளுக்கு ஏற்ப செயல்பட்டதாகவும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அப்போதைய காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அமைச்சின் செயலாளரின் உத்தரவுகள் காரணமாக தனது கடமைகளை சரியாக செய்வதிலிருந்து தனக்கு தடை ஏற்பட்டதாகவும் நிறைவேற்று ஜனாதிபதியிடமிருந்து தெளிவுபடுத்தலை பெற்ற பிறகு அவரின் உத்தரவுகளின்படி அதிகாரிகளை அனுப்பி கலவரக்காரர்களை கலைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தென்னகோன் தனது விண்ணப்பத்தில் நீதிமன்றத்திற்கு மேலும் தெரிவித்துள்ளார். இதன்படி குற்றப்புலனாய்வு துறையுடன் இணைக்கப்பட்ட சிறப்பு காவல் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சம்பந்தப்பட்ட திகதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிக்கை அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதற்கமைய ஆகஸ்ட் 5ஆம் திகதி பிணை விண்ணப்பம் தொடர்பான உத்தரவை நீதிபதி அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கம் காரணமாக இலங்கைக்கு சுனாமி ஆபத்து கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கம்சாட்கா கரையோரத்தில் ஏற்பட்ட 8.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தினால் இந்திய பெருங்கடலை சார்ந்த நாடுகளுக்கு சுனாமி அபாயம் எதுவும் இல்லை என இந்திய பெருங்கடல் சுனாமி எச்சரிக்கை மற்றும் நிவாரண அமைப்பு அறிவித்துள்ளதுடன் இலங்கை அனர்த்த முகாமைத்துவ மையமும் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் பெரியது எனினும் இந்திய பெருங்கடல் வரம்பிற்குள் உள்ள அல்லது அதனை சுற்றியுள்ள நாடுகளுக்கு எவ்வித சுனாமி அபாயமும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு யுனெஸ்கோவின் ஐஓசி அமைப்புடன் இணைந்து வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் பீதியடைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதுடன் இந்திய பெருங்கடல் வளாகத்தில் உள்ள நாடுகள் அனைத்தும் நிலைமையை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவை அண்டிய பகுதியில் ஏற்பட்ட இந்த பாரிய நிலநடுக்கம் காரணமாக ஜப்பான், அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் சுனாமி ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சட்டம் மூலம் சமீபத்தில் நீதி அமைச்சுக்கும் சட்டம் அதிபருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது என்பது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அளித்த தேர்தல் வாக்குறுதியாகும். தேசிய மக்கள் சக்தி கட்சி ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி குமார திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்துக்காக மக்கள் பணம் பெரும்பகுதி வீண்விரியமாக்கப்படுவதாகவும் 5 வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் ஆயுட்காலம் வரை ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றது. அரசு சேவையில் உள்ளவர்களுக்கு 60 வயதின் பின்னரே ஓய்வூதியம் கொடுக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் சேவையை செய்கின்றனர், அவர்களுக்கு மட்டுமே சிறப்புரிமை வழங்கப்படுகின்றது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் தொடர்பில் சமூகத்தில் பேசுபொருளாக்கியவர்கள் தேசிய மக்கள் சக்தியினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசு தலைமையிலான இந்த ஆட்சியை மாற்றுவதற்குரிய தமது கடப்பாட்டை நிறைவேற்ற எதிரணிகள் முன்வர வேண்டும் என்று பிவுத்துறைகில உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, அடுத்த வருடம் இதே காலப்பகுதியில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும். எனவே எதிரணிகள் ஓரணியில் திரண்டால் அடுத்த வருடம் அதே காலப்பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலை பெற்றுக்கொள்ள முடியும். 2028 இந்த நாடு கடன் செலுத்தும் நாடாக மாற வேண்டும் எனில் வருடாந்த பொருளாதார வளர்ச்சி வீதம் 5 இருக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. 2024 நாம் இதனை செய்தோம். எனினும் தற்போது பொருளாதார வளர்ச்சி வீதமானது 3.5 அடுத்த வருடம் 3.1 இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டுள்ளது. எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை அடைய முடியாமல் பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடும். இந்த நிலையில் எதிரணிகள் ஒன்றுபட்டால் அடுத்த வருடம் அதே காலப்பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலை பெற்றுக்கொள்ள முடியும். எதிரணிகள் ஓரணியில் திரண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். அடுத்த ஜனாதிபதி யார் என்ற விடயத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலை வென்றெடுக்க ஒன்றுபட வேண்டும். ஜனாதிபதி யார் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். இந்த ஆட்சியை கவிழ்க்கும் பொறுப்பை எதிரணிகள் ஏற்க வேண்டும். எதிரணியை ஐக்கியப்படுத்தும் முயற்சியில் நான் இறங்கியுள்ளேன் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேவை ஏற்பட்டால் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வோம் என அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். புலனாய்வு பிரிவு அறிக்கைகளின் பிரகாரம் தேவை ஏற்பட்டால் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு தரப்பின் அறிவுறுத்தல்களை புறக்கணிக்கப் போவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அமைச்சர்கள் எவரும் வெறுமென்னே உயிரிழக்க விரும்பவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஓரளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் தலைவரை பாதுகாப்பதற்கு எவரும் எதிர்ப்பு வெளியிடப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் ஜனாதிபதி பாதுகாப்பு வழங்குவதில் எவ்வித தவறும் கிடையாது என்ற போதிலும் தேசிய மக்கள் சக்தி அளித்த வாக்குறுதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நாட்டில் நிலவி வரும் குற்ற செயல்கள், போதைப் பொருட்கள் வர்த்தகர்களுக்கு காணப்படும் அதிகாரம், அவர்களிடம் உள்ள ஆயுதங்கள் போன்றவற்றை கருத்தில் கொண்டால் ஜனாதிபதிக்கு அதியுச்ச பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு தொடர்பில் ஆட்சியை பெற்றுக்கொள்ள முன்னர் வெளியிட்ட கருத்துக்களும் தற்போது வெளியிடும் கருத்துக்களும் முற்றிலும் முரண்பாடானவை எனவும் இது சமூகத்தில் கேலிக்குரியதாகியுள்ளது எனவும் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார்.